ஒரு வழியாக மத்திய அரசு மாநில அரசு டாபிக் இன்னையோட நான் கவர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த புக்கு வாங்கி 3 மந்த் ஆக போகுது. ஒரு 2 மந்த்தாக இந்த 2 டாபிக் மட்டுமே படிச்சுட்ருக்கேன். மத்திய அரசும் மாநில அரசும். ஏன்னா இதில் பேஜஸ் நிறையா இருக்குது. மத்திய அரசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 பேஜஸ் இருக்கும். மாநில அரசில் ஒரு 45 பேஜஸ் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் நாள் விட்டு விட்டு படித்ததுனால ஆல்மோஸ்ட் 2 மந்த் ஆகிடுச்சு இந்த 2 டாப்பிக்குமே கவர் பண்ணுறதுக்கு. இந்த புக்கில் நான் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கேன்னா, குரூப் 1க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த புக்கில் நிறைய டாபிக் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இந்த புக்கில் அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் படிச்சிருக்கேன், அப்புறம் முகவுரைகள் படிச்சிருக்கேன், அரசியலமைப்பின் பகுதிகள் படிச்சிருக்கேன், ஒன்றியமும் ஆட்சி எல்லையும் படிச்சிருக்கேன், குடியுரிமை படிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா அடிப்படை உரிமைகள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள், மத்திய அரசு, அப்புறம் மாநில அரசு, இந்த டாபிக் எல்லாமே படிச்சிருக்கேன். ரிமைனிங் டாபிக்ஸ் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கணும்.